உங்கள் ராதிகா சித்தி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் சாம்பார். ஒரு வானலை வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் ஹீட் ஆனோடனே கொஞ்சம் கடுகு இதை நல்லா பொரிஞ்ச பிறகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வாசனையாக வரும்போது பூண்டும் கருவேப்பிலை வச்சுருப்போம், அதையும் சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் பூண்டை நச்சுக்கி வச்சுருப்பேன், அதை சேர்த்து நல்லா வதக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இந்த ஸ்டேஜ் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருப்போம்னா தக்காளி இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை ஒரு வதக்கிடணும். நல்லா வதக்கிட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருப்போம்னா கத்திரிக்காய் அதையும் அதை சேர்த்து வதக்கிடணும். குக்கரில் நான் பருப்பு வேக வச்சுருப்பேன், அந்த பருப்பு வேக வைக்கும்போது தக்காளி, வெங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூளை போட்டு வேக வச்சேன். அதையும் நல்லா கலக்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஊற்றின பிறகு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தேவையான அளவு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூனு அதையும் இதில் போட்டு அதை நல்லா கரண்டியை வச்சு நல்லா ஒரு கலக்கினிங்கன்னா இந்த நல்லா கத்திரிக்காய் வெந்து வரும். நல்லா வெந்து பச்சை வாடை போன பிறகு இந்த நல்லா வெந்து இறக்குற ஸ்டேஜில் புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இதில் ஊற்றிடணும். இந்த ஸ்டேஜில் இது நல்லா கொதித்து இறக்குற ஸ்டேஜ் இந்த சாம்பார். இப்போ ஒரு கொதி கொதிச்சுன்னா அவ்வளோதான், இறக்கிட்டா சாம்பார் சர்வ் பண்ணால் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி.